Hello friends, வணக்கம். Welcome to Passion Kitchen. நான் பூர்ணிமா. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன செய்ய போறோம்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கிறது இதுவே முதல் முறைனா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் ஆல்ங்கற ஆப்ஷனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே நம்ம எல்லாரும் பீச்சுக்கு போனா மிஸ் பண்ணாம வாங்கக்கூடிய பீச் சுண்டல் அதுதாங்க இன்னைக்கான ரெசிபி. அதை தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காஞ்ச பட்டாணி 1.5 கப் எடுத்து ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சு விசில் பார்த்தீங்கன்னா 6 விசில் அளவு விட்டு குக்கரில் எடுத்து மசிச்சு வச்சுருக்கேன். ஒன்றும் பாதியமாக மசிக்கணும், ஃபுல்லாக மசிக்கக்கூடாது. கடாயை எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது கூடவே 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கருவேப்பிலை. பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்து போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கி லைட்டாக கலர் மாறி வரும்போதே தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி சின்ன தக்காளியாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் ஏற்கனவே பட்டாணியில் சேர்த்துருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டா. மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 3/4 டீஸ்பூன், வெறும் மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணுறேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கூடவே நம்ம பட்டாணி வேக வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சமாக நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா திக்காக நல்லா கொதிச்சு வருது பாருங்கள். இந்த மாதிரி டைமில் நம்ம இந்த பட்டாணியை ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி விட்டுறாதீங்க, பார்த்துட்டு அப்புறமா தேவைப்பட்டால் திரும்ப ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சு இந்த மாதிரி திக்காக வரணும். வர டைமில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்றைக்கி மசால் வடை செஞ்சு வச்சுருக்கோம். மசால் வடையோடு இதை சர்வ் பண்ண போகிறேன். சமோசாவோடையும் நீங்கள் சர்வ் பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான். இதை நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே அந்த சுண்டல் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வடையோ இல்லை சமோசாவோ வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயத்தை தூவ போகிறோம். உங்களுக்கு நிறைய பிடிக்கும்னா நிறைய தூவி சாப்பிடுங்க. சூப்பரான பீச் சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.